வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். இந்த மேடை பேச்சுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் தோற்றத்தை பார்த்தா போலீஸ்கார் மாதிரி இருப்பார். ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல மனிதர். நாடி ஜோதிடத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடராக இருக்கிறாரு. அவரை தான் நான் சொல்கிறேன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய நண்பர் வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தின் செயலாளர் திரு சடையாண்டி விபி ரமேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக கரகோஷத்துடன் அழைக்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு 30 நிமிடங்கள் மட்டும் பேச வேண்டும் என்று உங்களின் சார்பாக கேட்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பசிக்குதா இல்லைங்களா? இல்லை 30 நிமிஷம் ஐயா பேசுகிறேன்ட்டாரு. வாங்க ஐயா. குருவாழ்க, குருவே துணை. இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் 6வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ரவி ஜெயக்குமார் அண்ணனுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி நான் எப்பவும் அந்த நாடியிலே இருக்கிறதுனால கிரக சேர்க்கை அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடலாம். அதில் சனி ராகுவோட 8 கிரகங்கள் சேர்ந்தால் எப்படியெல்லாம் இருக்கும். அதில் 8 கிரகம்னா 9 கிரகத்தையும் வச்சுக்கலாம். அது கோச்சாரத்துலேயும் மிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கிரகங்கள் வரும்போதும் மிங்கிள் பண்ணிக்கலாம். அதில் எந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இதில் சனி கர்மகாரகன். ஒரு செயல் நடக்கணும், ஒரு விதி இருக்குது, மனிதனுக்கு ஒரு விதி இருக்குதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த சனி இல்லாமல் அந்த விதி நடக்கவே நடக்காது. அப்போ அந்த சனி தான் ஒரு செயலை நடத்துறதுக்கு காரகம். அவரோட ஃப்ரெண்டு ராகு. இந்த தலைவர் இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது. ஒரு காம்பினேஷன், இவங்க 2 பேரும் வராங்க, நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. நல்லது கோடீஸ்வர யோகமாக, அதுக்கு ராகு தான் வேணும். பெரிய ஆளாக்கணுமா, அதுக்கு ராகு தான் வேணும். ஒரு மனுஷனை அடிபட வைக்கணுமா, அதுக்கு ராகு தான் வேணும். ரொம்ப ஏழ்மையாக்கணுமா, அதுக்கும் ராகு தான் வேணும். அப்போ இந்த கர்மகாரகனோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்வாங்க, தாழ்த்தவும் செய்வாங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சக ஜோதிட நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே எனக்கு ஜாதகம் பாருங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷம். ஒரு விதி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நான் பேசுகிறது பூராமே பொது விதி தான், இது ஃபிக்ஸடு கொடுக்கவே இல்லை. என் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கே, நீ தப்பாக சொல்லிட்ட, உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னா, ஏங்க இது சரியாக தாங்க இருக்குதுன்னா, ஆமாம் இப்போ அது சரியாக இருக்குது. அது உள்வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னோடனே உடனே பிடிச்சிக்கிறது. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களான்னு கேட்ட பின்னால் சங்கடமாகிடுது. அப்போ சக ஜோதிடர்கள் கேளுங்க, எப்போ இந்த விதியை சொன்னியே இது எனக்கு பொருந்தி வரல அப்படின்னா நட்பு ரீதியாக கேளுங்க, பேசிக்கலாம். என் ஜாதகத்தை போட்டு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நீ தப்பாக சொல்லியிருக்க, அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த வீடியோ வாயிலாக நான் சக ஜோதிட நண்பர்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். அப்போ இதே விஷயந்தான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயத்துலேயும் உங்களுக்கு அது ஒத்து வரலன்னா, அதில் சுப கிரகம் பார்வை இருக்குது, இடம் இருக்குது, பொருள் இருக்குது, காரணம் இருக்குது, ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு பாவம், அதுக்கு மேலே இன்னும் எக்ஸட்ரா எத்தனை எடுத்து வச்சுருக்குறோம் ஜோதிடத்தில். எல்லாத்தையும் பார்க்காம எடுத்த உடனே இது பலன் சொல்ல முடியுமா? ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம்னா பொது விதியாக தான் நம்ம கொடுக்குறோம், எதையும் ஃபிக்ஸடு பண்ணலை. இப்போது இந்த ராகு சனி இவங்களோட சூரியன் சேருது. இந்த சூரியன் சேர்ற காலத்தில் சூரியனோட காரகத்துவம் நல்லா இருந்ததுன்னா ப்ளஸ்,
கெட்டு போயிருந்ததுன்னா கெட்டு போயிடும். ப்ளஸ்னால் என்ன? பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். சூரியன், சனி, ராகு. அப்போ பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். இவர் அடுத்தது கவர்மெண்ட் போஸ்ட்டில் அதிக ஒரு பொசிஷனுக்கு போவார். அது வந்து இவரோட குழந்தை, ஏன்னா முதல் குழந்தை சூரியன், இந்த குழந்தையும் போகலாம். சூரியன் அதிகாரம் மிக்க வர்க்கம், அந்த தொழிலை செய்கிறவங்க, அந்த வேலையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அது ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கும். சூரியன் கெட்டு போயிருக்கு, அதுக்கு எத்தனை காரணம் இருக்குது எடுத்துக்கோங்க. கெட்டு போயிருக்கு, பையன் வேலைக்கு விட்டுட்டு வெளியே வந்துடுவான், இவருக்கு கம்பெனியிலேருந்து வெளியே வந்துடுவார். இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஏன்? குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை இருக்கும். இந்த சூரியன் தான் குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு காரகம்னு சொன்னோம். அந்த குழந்தை பிறக்கிறதுலே ஒரு தப்பு இருக்கும். சூரியனோட ராகு சேர்ந்துருக்குது, சனி சேர்ந்துருக்குதுன்னா குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும். அதை நம்ம உள் வாங்கிக்கிட்டோம்னா தான் சரி. போன உடனே எனக்கு சனி, ராகு, குரு, சூரியன் சேர்ந்துருக்குது நீ சொன்னது இல்லை அப்படி கேட்காதீங்க தயவுசெய்து. அப்போ உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா சந்தேகம் கேளுங்க. ஜோசியர் இந்த மீட்டிங் எதுக்கு? சந்தேகத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுக்கு தானே. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்லித்தரோம், அவர்கிட்ட தெரிஞ்சதை நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்கு? எனக்கு நான் பெரிய ஆள் அதுக்காக வந்திருக்குறோம் இல்லை, நான் ஜோசியம் கொஞ்சம் கற்றுருக்கேன்ப்பா, எனக்கு இது அனுபவத்தில் இருக்குது, சொல்லித்தரேன். அது மாதிரி இப்போ எல்லோரும் பேசும்போது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நம்மளும் தேடுறோம், நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் தேர்த்துறோம். இதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. அப்போ வந்து எங்கேயோ உட்காந்துட்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு சங்கடப்படுத்தாதீங்க. அப்போ இந்த விஷயத்தில் இந்த சூரியனை வச்சு இந்த சனிக்கு ராகுக்கும் காம்பினேஷனில் இருந்தால் இந்த அளவுக்கு இருக்கும். அப்படின்னா அப்பாவுக்கு சூரியன் கெட்டு போச்சுன்னா அப்பா காலில் அடிபட்டிருக்கும். ஏன்னா அப்பா சூரியன், சனி காலு, ராகு அடி பண்ணிடும். ராகு ஆப்ரேஷன் பண்ண வைக்கும், அதை வந்து ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். தாத்தா சொத்து ராகு, சூரியன் சொத்து. அப்போ அங்கே தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாமல் பண்ணும். செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 கிரகம் இணைஞ்சா இருக்குதா? இல்லை, சனி ராகு ஒரு இடத்துல இருக்குது, சூரியன் மாதம் கடந்து வருது. சூரியன் ராகுன்னு தொடரப்ப அந்த சூரியன் வர மாதத்தில் பாருங்கள், தாத்தா சொத்தில் பிரச்சனை வந்துதா கேளுங்க இருக்கும், காலில் அடிபட்டு தான் கேளுங்க இருக்கும். கோச்சாரத்தை வச்சுட்டே கணக்கு பண்ணலாம். இல்லை, ஜாதகத்தை வச்சு செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த தசாபூர்த்தி நடக்கிற காலங்களில் அதுக்கு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதை வந்து இது ஒரு 100% ஒரு துல்லியமாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. வந்த உடனே ஒருத்தர் கேட்கணும், கோச்சார கிரகங்கள் போகிறதையும் பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறதையும் பாருங்கள், இந்த சமயத்தில் இதான் நடந்துகிட்ருக்கா 100% சொல்லுவார். இப்போ ராகுவோட சனி போயிட்டுருக்குது, அதோட சூரியன் இருக்கார், அப்போ என்ன செய்யும்? தலையில் அடிபட்டுதா? சூரியன் கெட்டு போயிருந்தா, இப்போ ஐப்பசி மாதம், இந்த மாதத்தில் திரிகோணத்தில் சனி ராகு இருக்குது, தலையில் அடிபட்டுதா? தலை சுத்தல் வருதா? மயக்கம் வருதா? முதுகு தண்டுவடத்தில் வலி வருதா? இதயத்தில் பிரச்சனை இருக்குதா? வலிக்கிற மாதிரி தெரியுதா? கேளுங்க, 100% சரியாக இருக்கும். அந்த சொத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை இருக்கா? சண்டை வருதா? சொத்தில் ஏதாவது வந்து அங்கே இப்போ பாகப்பிரிவினை பண்ணிக்கிறதுக்கு பிளான் இருக்கா? ஒரு ஃப்ளாட்டில் இருந்து பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவர் இன்னும் கூட குறை இருக்குதுன்னு சொல்கிறாரா? கேட்டு பாருங்கள், 100% சரியாக இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் வர என் கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கும் நான் கேட்குறேன், பண்ணுறேன். அதை இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் நான் தைரியமாக வந்து சொல்கிறேன். சூரியன் தான் அளவீடு. அப்போ சனி ராகுவோடு சேர்றாங்க, அளவீடு இருக்கும். அப்போ அதை நம்ம கேட்டு பதில் பேசும்போது 100% சரியாக இருக்குது. அதுக்கு நான் கணக்கு போடுறதே இல்லை. இந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, ராசியில் நிற்கிது, பார்த்த உடனே ஒரு நாளைக்கு என்கிட்டலாம் வர்றப்போ உக்காந்துனாங்களா, காலையில் உட்காந்துனா சாயங்காலம் வரைக்கும் போயிட்டே இருக்கணும். மண்டையை ஃப்ரீயாக வச்சுக்கணும், தலைவலி வராமல் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு சொல்லிகிட்டே போகணும்னா கிரகத்தை மட்டுமே பார்ப்பேன், பெருசாக எடுத்துக்கிறதில்ல, கோச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்குது, எனக்கு கிடைச்ச ரூட்டு ஈஸியாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது இந்த சனி ராகுவோட சந்திரன் சேருது. ஒன்றும் இல்லைங்க, சந்திரன் பொதுவாக 4ஆம் வீட்டுக்கு அதிபதிங்களா, காலச்சக்கரத்துக்கு. குடும்பம் சரியாக பண்ண மாட்டியான்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்லுங்கள், சரியாக இருக்கும். பொதுவாகவே டெய்லி உன்னை ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஊரை விட்டு. லாரி டிரைவரு, அதேமாரி வந்து பஸ்ஸு டிரைவரு, டெய்லி போக்குவரத்துமாக இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு சனிச்சந்திரன் ராகுவோட காம்பினேஷன் இருக்கும்.
அப்படியே மேலே ஏறி இறங்குறாங்க ஃப்ளைட்டு ஓட்டுறவர், அழகாக அந்த காம்பினேஷன் இருக்கும். கப்பலில் சுற்றிட்டு இருப்பார். என்கிட்ட ஒரு ஜாதகம் அப்படி தான் வந்தது. கப்பலில் வேலை செய்கிறார், 6 மாதம் வரமாட்டார், 6 மாதம்தான் வருவார் வீட்டுக்கு. அவர் ஜாதகத்தில் சனி சந்திரன் ராகு இருக்குது. இவர் ராகுன்னா பிரம்மாண்டம், சனி வேலை, சந்திரன்னா தண்ணி கிரகம். இவர் எங்கம்மா தண்ணியில் வேலை செய்யணும் மாட்டேங்குது, ஏன் மாண்டே இப்படி கேட்டுச்சுன்னா ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறாரான்னு கேட்டேன். ஏன்னா சனி பொதுவாக வேலை, ராகு வந்து ஒயின் ஷாப்பு, சந்திரன்னா லிக்விட் விற்கிறது, ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறாரா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, அவர் ஒயின் ஷாப்பை வீட்டில் வச்சுருக்காருங்கன்னு. ஒயின் ஷாப்பை வீட்டில் வச்சுருக்காருங்க அப்படின்னுது. என்னம்மா சொல்கிற, கப்பலுக்கு 6 மாதம் வேலைக்கு போவார், 6 மாதம் கழித்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சரக்கு பாட்டிலோடு தான் வருவாங்க, ஃப்ரிட்ஜு பூரா வச்சுருப்பாங்க, அடுக்கி வச்சுக்குவாங்க, 6 மாதம் தீர்த்துட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவார் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு 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 யதார்த்தமாக கேட்டுக்கிறதுல நம்ம ஜோதிடர் நான் சொன்னதெல்லாம் பெருசு இல்லை, கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஒன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா இது நடந்துட்டுருக்காம்மா பாருங்கள் அப்படிமே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்பாங்க, இல்லை இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லை இப்போ நடக்கிறதுக்கு கால சூழல் இருக்குது, உஷாராக இருங்க. இந்த 3 விஷயம்தான் சொல்ல போகிறோம். அப்போ இந்த சந்திரனோட சேர்றப்போ சனி சேர்ந்தா புணர்ப்பு தோஷம், ராகுவோட சேர்ந்தா பெருசாயிருமா, குடும்பத்தில் ஒரு சண்டை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்காரர்கிட்டையும் வந்தாங்களா, 2 பேர் வந்தாங்களா, சந்தேகம் போட்டுக்கிடாதீங்கம்மே. ஏன்னா 2 பேர்த்துக்கு சந்தேகம் அங்கே தான் வரும். ஏன்னா சனி எப்போ அம்மா சொன்னாங்க கீழ்த்தரம், கேவலமாக சிந்திக்க தோணும். சந்திரன் மூளை, அந்த சிந்தனையை வர வைக்கிறது, அந்த மூளை வேலை செய்யாதப்ப மனசு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா மனசு சந்திரன், அறிவுக்கு காரகம் புதன், அறிவு இருக்கிறவருக்கு புதனை வச்சு யோசிக்கலாம், சந்திரனை வச்சு பார்த்தீங்கன்னா மனசு தான். மனசு என்ன சொல்லும், ஆசையை பெருக்கும். இந்த ராகு ஒருத்தர் போதும், இந்த அடியும் கோத்து விட்டு இந்த அடியும் கோத்து விட்டு பிரச்சனை பண்ணி விட்ருவார். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல சந்திரன் ராகு சனி வந்ததுன்னா சந்தேக பேர் வழி, குடும்பத்துக்குள்ளே எம்மா 2 பேர் வரீங்கன்னா சந்தேகப்பட்டுக்காதீங்க, கோவப்பட்டுக்காதீங்க, ஒருத்தர் என்ன நடந்ததுன்னு ப்ராங்காக பேசி குடும்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது சனி சந்திரன் அந்த காம்பினேஷனோட சேர்ந்தால் அந்த டயத்தில் பேர் வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோயிலுக்கு போவாங்க, அது அழகாக வேலை செய்யும். அங்கே போயிட்டு குரு சம்மந்தப்பட்டாரா கோயிலுக்கு போயிடுவார், வேறு ஏதாவது கிரகம் சம்மந்தப்பட்டதுன்னா சண்டையோடு வருவாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்டதுன்னா ஆக்சிடெண்ட் ஆயிரும். சந்திரனோட சனி ராகுவோட காம்பினேஷன் இருக்குது, காரில் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒரு சுபகாரியம் செய்கிறாங்க, செவ்வாய் சேர்ந்ததுன்னா மங்களக்காரக்குன்னு அவர் தான். செவ்வாயும் ராகும் சேர்ந்தால் அவர் முதல்ல ஆக்சிடெண்ட் பண்ணணும், அவருக்கு வேலை தான். அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கோச்சார குருவுக்கு திரிகோணத்தில் யார் இருக்கிறா, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் யார் இருக்கிறா, ராகுக்கு திரிகோணத்தில் யார் இருக்கா, கேதுக்கு திரிகோணத்தில் யார் இருக்கா, இதெல்லாம் சேர்ந்தால் செய்யுமா அப்படின்னு நம்ம ஒரு ஊர்ஜிதமாக எடுத்தோம்னா அங்கே கரெக்டாக பலன் இருக்கும். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதேமாரி ராசிக்காரகத்தும் எடுக்கிறோம். நீர் ராசியில் இருக்குதா, குற்றாலம் போகாதீங்க, அந்த காம்பினேஷன் இருந்தால் சொன்னேன். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போன வருஷம் போயிட்டு வரும்போது குற்றாலத்தில் வலிக்கு விழுந்துட்டார். நான் எந்த தப்புமே பண்ணல, வலிக்கு விழுந்து எலும்பு பிராச்சர். அப்போ அதுக்கு தான் சொன்னேன், குற்றாலம் போகாதையா, போகலையா, வெளியவே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அப்பயும் கால் ஸ்லீப்பாகி வலிக்கு விட்டுருச்சு அப்படின்னாரு. அந்த வேலையை அந்த கிரகம் தன் கடமையை செஞ்சே தீரும். அப்போ அதை புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்தது செவ்வாயோடு சேர்ந்துக்கலாம், சனி செவ்வாய் ராகு. இப்போ இவங்களோட சேர்த்து பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த இடத்துல இந்த 3 கிரகம் சேருதோ சொத்தில் சண்டை இருக்கும், சொத்தில் 100% சண்டை இருக்கும், பல்லில் பிரச்சனை இருக்கும், சொத்தில் பாகப்பிரிவினையே முடியாததெல்லாம் இருக்கும், அண்ணா தம்பி சண்டையெல்லாம் அங்கே தான் இருக்கும். தலைமுறை தாத்தா சொத்துலேருந்து இன்னும் பங்கு விரிச்சிக்கிறல அப்படின்னாங்கன்னா செவ்வாய் ராகு அதேமாதிரி சனி தான் இருக்கும். அந்த அமைப்பை செக் பண்ணி பாருங்கள், இன்னும் உங்கள் தாத்தா பேர்லேருந்து சொத்து மாறல, இன்னும் உங்கள் சொத்து வந்து பிரச்சனையாக இருக்குது, அந்த சொத்தில் வந்து இன்னும் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்குது, நிலத்தில் அங்கே அளவீடு பண்ண முடியாது, ஒருத்தர் கேஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்களா, அந்த காம்பினேஷன் அப்படியே இருக்கும். அப்போ அந்த செவ்வாயோட எத்தனை காரகத்துவம் இருக்குதோ சகோதரத்துவத்தில் வர்றது பிரச்சனை தான். ரத்த காரகம் வேலை செய்யாது,
எல்லாம் சண்டை போட்டுட்டு பிரிவினையோட கிடப்பாங்க. அந்த டயத்துலேயே பாருங்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொத்துக்காக எல்லாம் அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, குத்திக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் வரும். எதெல்லாம் இப்போ இதில் வந்து கணக்கு எடுக்கிறோம், இப்போ இதே சமாதானமாக ஆகுது அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக கொண்டு வந்துடுவாங்க. இப்போ செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும், அதை சந்தோஷத்தையும் பெருசாகிக்கிறோம், சந்தோஷத்தையும் பெருசாக கொடுக்கும். அதே அளவுக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்தால் அதையும் கெடுத்துரும். அப்போ இருக்கிற இடத்த வச்சு நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது புதனாக இருக்குது. புதனோட இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் பாருங்கள், சனி ராகு இந்த புதனோட சேர்ந்தவங்க எத்தனை பேரும் ஃபாரினில் படிக்கிறாங்களான்னு கேளுங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு 3 டிகிரி அதுக்கு மேலே போய் படிக்கிறாங்களா அவங்க பூரா இந்த புதனோட இதில் வந்து இந்த சனி ராகு இருக்கும். ஒரு சிலர் சனியோட அந்த ராகு சேர்ந்து புதனோட சேர்ந்தால் படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. வரும், நல்ல விதமாக இருந்தால் 100% வரும், கெட்டு போயிட்டால் வராது. அப்போ அந்த புதனோட காரகத்துவம் சொத்து 2 இடத்துல 3 இடத்துல பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருக்கா செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் இருக்கும். ஏன்னா புதன் ரெட்டை. ஒரு இடம் இருக்குது அப்படின்னா 2 இடத்துல இருக்கும். ஒரு சொத்து இருக்குது 2 படிப்பு வச்சுருக்கிறாங்க, 2 டிகிரியாக படித்து வச்சுருப்பார். ஒன்றுத்துக்கும் அதிகமாக இருக்குது. இப்போ மாமா இருக்கிறாரு, மாமா 2 பேர், 2க்கும் மேற்பட்டவங்க கணக்கில் இருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு செயலும் இவர் ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி தான் செய்வார். ஏன்னா அறிவால் சிந்திக்க ஒரு அந்த சனி ராகு அதோட புதன் சேர்ந்தால் அறிவால் சிந்திப்பாங்க, எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணி முடிச்சுக்குவாங்க. இப்போ இந்த காம்பினேஷனில் இந்த புதனோட சேர்ந்த கிரகம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு மைனஸையும் சொல்லிடலாம். அது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. லவ் மேரேஜ் இது கம்பல்சரி இருக்குதா? ரொம்ப லாங்காக லவ் பண்ணி ஓடுவாங்க, அதர் ஸ்டேட்டுக்கெலாம் போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க, 10 நாள் இழுக்கடிப்பாங்க. இவன் கூட்டிகிட்டு போய் ஒரியில் போய் உக்காந்துட்டான், வரவே இல்லை அப்படின்னா அந்த புதனோட காம்பினேஷன் இருக்கும். படிக்கிற வயசில் இதெல்லாம் இருக்குதா? அதுவும் வேலை செய்யும். ஏன்னா புதன் படிப்பும் வந்துடும், காதலும் வந்துடும். இந்த 2 கிரகத்தோட இணைவில் இதை பெருசு பண்ணி தான் காட்டுமே தவிர குறைக்காது. வயசில் ஒரு கல்யாண வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் இந்த கிரகம் இருக்குதுன்னா பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிடுவேன். அதேமாரி இந்த இதெல்லாம் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணும். அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லி வச்சிட்டோம்னா சமாதானத்துக்கு வந்துடும். அடுத்தது குரு. புதனுக்கு அப்புறம் அந்த குரு வராரு, சனி ராகுவோடு வந்துடுறாரு அப்படின்னா இப்போ தான் அண்ணன் சொன்னார், மண்டையில் அடிபட்டுதா, காலில் அடிபட்டுதா, பர்ஃபெக்டாக சொல்லலாம். கெட்டு போயிருந்தா அதே குரு நல்லா இருந்தார் அப்படின்னா இந்த சனி ராகுவோடு இருந்ததுன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவார் வெளிநாட்டுக்கு. வேலைக்காக போகலாம், படிப்புக்காக போகலாம், அவருடைய சிந்தனை மொத்தத்தில் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதர் ஸ்டேட்டாவது போகணும். இந்த வேல்யூ அங்கே இருக்கும். அந்த டயத்தில் பாருங்கள் ஜீரண மண்டலம் கெட்டு போயிடும், சுகர் வரும். ஜீரணம் கெட்டு போச்சுன்னா சுகர் வரும், கொழுப்பு அதிகமாகும், எடை போட்டுக்குவாங்க, வெயிட்டு நல்லா போடும். இந்த வெயிட் போடுறது காரணம்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட சனி ராகு சேர்ந்ததுன்னா வெயிட் போட்டுரும். அது இதெல்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில், கெட்ட சதை இல்லை ஊழச்சதைன்னு சொல்லுவாங்க. அது வளரும், அது எங்கே வளருது எப்படி வளருதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டு வரும். அந்த வளருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கு வருதுன்னா, அந்த ஜாதகருக்கு வருதுன்னா இந்த சனி ராகுவோட காம்பினேஷனில் வரும். தலையில் கட்டி, தலையில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு வராது. அந்த இடம் பூரா பார்த்திங்கன்னா அந்த சூரியன் குரு சனி ராகுவோட காம்பினேஷன் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங்கிறது பூரா கேது. இது கேது சாரத்தில் இந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும், கேது பார்த்தாலும் வேலை செய்யும். கேன்சரும் பார்த்திங்கன்னா அந்த கேது தான் கிரகத்தில். அப்போ அந்த கேதுவும் பார்வை இருக்குதுன்னா அந்த தலையில் இந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா கேதுக்கு, அப்போ அந்த பார்வை இருக்குதுன்னா கட்டி வந்துடுது, கொப்பளம் வருதுன்னா கேன்சர் இருக்கலாம், தலையில் கட்டி வந்துடலாம். அந்த குருவோட காரகத்துவம் உடம்புல எங்கே வேணாலும் வந்துடும். அதில் அதிகபட்சமாக ஜீரண மண்டலம் குரு. அப்போ அந்த குருவுக்கு வரும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ அதை நம்ம முடிவு பண்ணி கேட்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம அனுபவத்தில் அதை செக் பண்ணி பார்க்கும்போது வந்த உடனே இதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னா எதையாவது ஒரு குறை வச்சுருவாங்க. இப்போ நான் முன்ன செவ்வாய் சொன்னேன், அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். செவ்வாய் சொன்னதுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னாரு. மொத்தத்தில் வந்து அங்கே ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருணும். ஆணுறுப்பு அல்லது விதைப்பை, கிட்னி இது சம்மந்தமாக இருந்தால் செவ்வாய். இதய ரத்த ஓட்டம் போகிறது செவ்வாய். இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னா அதுவும் கரெக்டாக வேலை செய்யும். அந்த அந்த லைன் வந்து இந்த சனி ராகுவோட காம்பினேஷன் போயிருச்சு அப்படின்னா அது மேட்சாக வேலை செய்யும். நல்லா இருந்தால் நல்ல விதமாக இருக்கும், தப்பு இல்லை. கெட்டு போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாறும். அடுத்தது இப்போ சனி, இப்போ இருக்கிற கிரகம் போயிடுச்சு, இப்போ சனி தான் எக்ஸ்ட்ரா இருப்பார். கோச்சார சனி அல்லது பிறந்த கால சனி, இதோட ராகு, அந்த ராகுவோட சேருது அப்படின்னா சனியோட ராகு காம்பினேஷன், 2 சனி ராகுவும் காம்பினேஷன் ஆச்சுன்னா தொழிலில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். அது வந்து ஹையர் போஸ்ட்டாக லோவா இல்லை வெளியில் கம்பெனி விட்டு மாறுறாங்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சனியோடு சேர்ந்ததுன்னா தொழில் மாறும். ராகுவோடு சேரும்போது பெரிய கம்பெனிக்கு மாறும், வெளிநாட்டுக்கு போகும். அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 100% சரியாக வேலை செய்யும். ஏன்னா இந்த கர்மகாரகன் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது. இந்த கர்மாவுக்கு காரகர் சனி, அந்த கர்மகாரனுக்கு இவர் தான் ஹெல்ப்பர், இவர் தான் முன்னே போய் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு இவரை வேலையை செய்ய வைப்பார். அப்போ அந்த ராகுவும் கேதுவும் எந்த இடத்துலலாம் மிங்கில் ஆகுதோ அந்த இடத்துலலாம் அதுக்குண்டான வேலையை செய்வாங்க. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவோட சொல்லணும்னா ராகு எதை எடுத்தாலும் பெருசு பண்ணும், கேது எதை எடுத்தாலும் சுருக்கும். இந்த சுருக்கிறதுல கேதுவை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இடத்துல வளர்க்கும், அதுவும் கேன்சருங்கிறது வளர்க்கும். கேன்சர் கட்டினா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அதே இந்த ராகு என்ன பண்ணும், அதுவும் ஒரு இடத்துல சுருக்கும். எங்கே? ஆயில முடிக்கும், ஆயில சுருக்கும். சனி ராகு இருக்குதா அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க, குருவோட சேர்ந்து இருக்குதா கீழே விழுவுறாங்க, அடிபடுவாங்க, காயமாகுவாங்க. அந்த ஆயில பூரண ஆயில் நித்திய கண்டங்கிற மாதிரி அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதையும் செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல 2 பேருமே ஒரு சுருக்குதல் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா பெருக்குதல் ஒரு இடத்துல செய்கிறாங்க, எந்த இடத்துல சுருக்குறாங்க எந்த இடத்துல பெருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ராகு கேதுவை நம்ம முடிவு பண்ணுறது தீர்க்கமாக இருக்கணும். அந்த தீர்க்கம்தான் நம்மளை அங்கே தெளிவாக வச்சுக்கும். இப்போ ராகு வந்து ஒரு கீழே விழுவுறாரு, அடிபட்டுக்கிறாரு, அந்த கேதுவால் தான் அதை தீர்க்க முடியும். ஏன்? கீழே விழுந்து ஆப்ரேஷன் பண்ணால் தையல் போட்டால் கேது, தையல் போடுறது கேது தானுங்கண்ணா. அப்போ கேது ராகு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா அந்த கேது தான் சமாதானப்படுத்துவார். கேது ஒன்று பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா இந்த ராகு தான் சமாதானப்படுத்துவார். அவைகளை விட்டு மாற்றிக்கவே மாட்டாங்க. இப்போ கேன்சர் வருது, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது பாருங்க இன்னும் முடியல. ஏன்னா ராகு தான் ஒரு மாயை, கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு சித்த மருத்துவம் அது இது எதை கொடுத்தாலும் அது செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இது வந்து வளர வைக்கிறது, அதை வந்து சுருக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் பாருங்கள் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டு வர வர இந்த ராகுவோட தன்மையில் இருக்கிற மருந்துகளை தான் கெமிக்கல் ஐட்டமாக தான் சேர்த்துறாங்க. இயற்கைக்கு மாறாக கண்டுபிடிக்கிறதுல தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார், இயற்கைக்கு மாறாதான் அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம நார்மலாக கொடுக்குற மருந்து வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அந்த ராகு கேதுவால் ஒன்று உருவாக்குறாங்கன்னா அவங்க தான் அழிக்கவும் செய்வாங்க, ஆக்கவும் செய்வாங்க. அதோடு மற்ற கிரகங்களை சேரும்போது எந்தெந்த அமைப்பில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லும்போது நல்ல விதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பேச்சுக்கு நம்ம எல்லாரும் கைத்தட்டினது மிகப்பெரிய விஷயம். ஆனால்
நம் ஜோதிடத்தின் மூத்த முன்னோடி இளம்பிள்ளை திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் கைத்தட்டினார். அதை நான் கவனித்தேன். அதுவே நம்ம ரமேஷ் ஐயாவுக்கு ஆஸ்கார் விருது வாங்கின மாதிரி. ஒரு நாடியில் ரொம்ப நல்லா பேசுவார், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நல்ல சிறப்பான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்மளுடைய மூத்த முன்னோடி திரு சௌரிராஜன் ஐயா அவர்களே அழைக்கிறோம். அடுத்து கௌரவ அழைப்பாளராக